அது ஒரு கதை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கதை அப்படின்னு நெறைய கதை டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த படம் வந்துட்டு இங்க அரைவ் ஆச்சு. ஏஸோட தொடக்கம் வேற யாரும் கிடையாது. அவர் தான் ஏஸோட தொடக்கம். ஓகே. அவர் தான் ஏஸ் அதுக்கு. அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டாரு. ஓகே. ஸோ இவர்ட்ட இருந்து தான் அங்க தொடங்குது அந்த விஷயம். ஸோ இவர் வந்து ஓகேன்னு சொன்னா தான் ஏஸோட தொடக்கம். வேற ஓகே. ஒண்ணும் இல்ல இந்த இதுல. சார் பட் ஆனா ஐ திங்க் ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்கனால பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாரா இருக்கட்டும், இல்ல ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் த மைண்ட் செட் லைக்? சேது சார். இல்ல நாங்க ஏன்னா இது 7 இயர்ஸ்ன்னு அது எங்களுக்கு இப்ப தான் தெரியுது. பட் ஆனா தொடர்ந்து முதல்ல இந்த கதைய பேச ஆரம்பிச்சு, இந்த கதையவே வேற ஃபார்ம்ல பேசி, அப்புறம் வேற இன்னும் 4, 5 கதைகள் பேசி, அப்புறம் வெளிய இருந்த ஆளுங்கட்டலாம் கதைய வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7, 8 கதைக்கு மேல பேசியிருப்போம் நாங்க. பேசி கடைசியில ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு அதனால டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவுல எனக்காக ம நம்ம பிரஸ் மீட்ல சொன்ன மாரி, நான் லாபம் படத்த வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுல ஒரு ஒரு 1 1/2 வருஷம் போயிருக்குமா சார்? அதுல ஒரு கோவிட் வேற இருந்ததுல்ல. அதான் ஒரு 1 1/2 2 வருஷம் அதில போயிருக்கோம். அதனால எங்களுக்கு அது தொடர்பு இருந்தது. மேபி மத்தவங்களுக்கெல்லாம் இது புதுசா இருக்கும். எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேல இருக்கும் அது. அதனால அப்படி ஒண்ணும் தெரியல எங்களுக்கு தெரியல.